ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் ஆஃப் சேலஞ்சில் ஹரிணி இன்றைக்கி 18வது நாளாக ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ஜுவாலஜி எக்ஸாம், அதாவது விலங்கியல். இன்னியோட அவங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிடுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2.25 மாதம் அவங்க ஃபுல் லீவில் தான் வீட்டில் இருக்க போகிறாங்க. இன்றைக்கி மார்னிங் எக்ஸாம் அப்படின்றதுனால சீக்கிரம் எழுந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் காலையில் கொக்கோ மில்க் போட்டு கொடுத்துட்டேன். காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா 2 தோசை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு. மதியம் 1 மணி வாக்கில் வீட்டுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுண்டக்காய் காரக்குழம்பும் 2 அப்பளம் பொரிச்சு வச்சுருந்தேன். இந்த சுண்டக்காய் அப்படின்றது பெரும்பாலும் பேர் வீட்டில் சமைக்கிறது கிடையாது. ஆனால் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த பச்சை சுண்டக்காய் சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியே வரதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. முடிஞ்ச அளவு மாதவிடாய் வருவதற்கு முன்னவும் சரி, மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறமாகவும் இந்த பச்சை சுண்டக்காய் நீங்கள் கூட்டு செஞ்சாலும் சரி, இல்லைனா இது மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தாலும் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வயிற்றில் இருக்கக்கூடிய கசடுகள்லாம் வெளியே வரத்துக்கு ஒரு நல்ல மெடிசன் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இதுக்குன்னு தனிப்பட்ட டேஸ்ட் எதுவுமே கிடையாது. ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, இது சாப்பிட்றத விட அப்படியே முழுங்கிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் மென்று சாப்பிட்டா தான் அதோட பலன் நமக்கு நல்லா கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த பச்சை சுண்டக்காய் எப்படி சமைக்கிறதுன்றது தெரியாது. இங்கே கடையில் வாங்கிட்டு வர பச்சை சுண்டக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே இருக்க அந்த காம்பை எடுத்துகிட்டு ஒரு இடிக்கில் நல்லா நசுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் குழம்புல தாளிக்கும் பொழுது தாளித்து செய்யணும். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். இல்லை அப்படின்னா 2 அப்பளம் பொரிச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். அதே மாதிரி தான் இன்றைக்கி அரிணிக்கு 1 கப் ரைஸும், நான் சுண்டக்காய் காரக்குழம்புல சுண்டக்காய் நிறைய இருக்க மாதிரி ஒரு கிண்ணத்தில் கொடுத்துருக்கேன். 2 அப்பளம் பொரிச்சு கொடுத்துருக்கேன். இதை தான் அவங்க மதியம் லஞ்சுக்காக எடுத்துக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு டவுட் ஏற்பட்டிருக்கும். கடைகளில் காஞ்ச சுண்டக்காவே விற்குது இல்லையா, அதை வாங்கி குழம்புல போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் போடலாம். இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா நிறைய உப்பு கலந்த மாதிரி இருக்கும். பச்சை சுண்டக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்கும். அதை அப்படியே நம்ம நசுக்கி போட்டு குழம்பு வைக்கிறது. நீங்கள் காஞ்ச சுண்டக்காய் கிடைக்கல அப்படின்றது பொழுது வேணால் நீங்கள் அதை வாங்கி சமைக்கலாம். மற்றபடி பச்சை சுண்டக்காய் உங்கள் ஊர்களில் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஆழக்கோ இல்லைன்னா 2 கைப்பிடி இருக்கிற மாதிரி வச்சு கூட நீங்கள் அழகாக குழம்போ கூட்டோ செஞ்சு நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம். பெண்கள் முக்கியமாக இதை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது. பெண்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக பச்சை சுண்டக்காய் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அரிணிக்கு இன்னிலேருந்து லீவ் ஸ்டார்ட் ஆகிடுது. இன்னும் ஒரு 5 நாளைக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களோட டயட் பிளானையே நம்ம சுத்தமாக மாற்றுறோம். என்ன அப்படின்றத தொடர்ந்து வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஒர்க் அவுட் அப்படின்றது எதுவுமே பண்ணலை. ஆனால் ஒர்க் அவுட்டுன்னு சொன்னோம் அப்படின்னாலே பசங்க யாருமே செய்யவே மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க செய்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் செஞ்சு அந்த டயட்டை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த டயட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்ன இத்தனை நாள் அவங்க இந்த மெனு எடுத்து எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்காங்க அப்படின்றத நம்ம எடையை செக் பண்ணிட்டு தான் அந்த டயட் பிளானை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் வீடியோவை ரெகுலராக நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். உங்கள் குழந்தைங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும், ஹெல்த்தியாக அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்கள் சப்போர்ட்டை இந்த சேனலுக்கு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.